ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தெய்வச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மந்தையில் இருக்கிற ஆடுகள் மட்டும் இல்லப்பா, வெளியவும் இன்னும் எனக்கு ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகளை நான் கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவரா இருக்கிறாருங்க. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு என்கிற ஒன்றை நம்ம பெற்றுக்கொண்டு இப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம காரணம் இல்லைங்க. யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்த ஜெபம்தான் இன்றைக்கு நம்மளை இங்க உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வைத்து இருக்கிறது. ஆண்டவருடைய மந்தைக்குள்ளாக நம்ம சேர்த்து இருக்குதுங்க. இன்னும் ஆண்டவருடைய மந்தைக்குள்ள சேராத ஆடுகள் இன்னும் நிறைய வெளியே இருக்குங்க. ஆண்டவரை பற்றி தெரியாம ரட்சிப்பு என்கிறத உணராத ஜனங்கள் இன்னும் ஏராளமா இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே உண்மை பற்றி அறியாத அந்த ஆடுகள், அந்த மந்தையில சேராத இன்னும் ஆடுகள் ஏராளமா இருக்கு. அந்த ஆடுகளை நாங்க மந்தைக்கு கொண்டு வரணும் ஏசப்பா. உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக நாங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. எங்களை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை எப்படி யாரோ ஒருவர் ஜெபத்தின் மூலியமாக அப்பா உம்முடைய மந்தைக்குள்ளாக எங்களை சேர்த்து கொண்டீரோ, அதே போல ஆண்டவரே இன்னும் மந்தையில சேராத ஆடுகள் இன்னும் வெளியே ஏராளமா இருக்கிறது அப்பா. உங்க வருகை சமீபமாய் இருக்கிறது அல்லவா தகப்பனே. அப்பா உங்க வருகைக்குள்ளாக ஆண்டவர் வெளியிருக்கிற ஆடுகளை மந்தைக்குள்ளாக சேர்க்க ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே நீரே ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க அப்பா. மீதி இருக்கிற ஆடுகளையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்து நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.